சென்னையில் மாநில கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக அவர்களுடன் எமது செய்தியாளர் கோகுல் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். சென்னை மாநில கல்லூரியில் மாணவர் பேரவைத் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என மாநில கல்லூரி மாணவர்கள் திடீரென 2 தினங்களுக்கு முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த சாலை மறியல் போராட்டத்தின் போது காவல்துறையினர் மாணவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக 2 மாணவர்களையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இதை கண்டிக்கும் விதமாக தான் இன்றைய தினம் மாநில கல்லூரி வளாகத்தில் தற்பொழுது மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் தான் நீங்க நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மேலும் எந்த காரணத்திற்காக என்னென்ன கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்பது குறித்து மாநில கல்லூரி மாணவியிடமே நேரடியாக கேட்கலாம். இப்ப என்னென்ன கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறும்? ஐயா, நாங்க கவர்மெண்ட்டுக்கு 3 கோரிக்கை கொடுக்குறோம் ஐயா. முதல், நேத்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்த போராட்டத்துல எங்க மாணவர்கள் 2 பேரை கேஸ் போட்டு புழல் ஜெயில அடைச்சிருக்கீங்க. இன்னைக்கு 2 மணிக்கு எக்மோர் கோர்ட்டுக்கு அவங்களை ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லிருக்காங்க. என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்கு கேஸ் போட்டீங்க? மாணவர்கள் மேல கேஸ் போடுறதுக்கு என்ன ரைட்ஸா இருக்குது? அவனுக்கு அக்யூஸ்ட் கிடையாது, ஃபோர்ஜரி பண்ற பசங்க கிடையாது, நல்ல பசங்க, நல்ல படிக்கிற பசங்க. 2 மாணவர்களை, எங்க கூட படிக்கிற சக மாணவர்களை நீங்க அரெஸ்ட் பண்ணி புழல் ஜெயில போட்டிருக்கீங்க. அது ஃபர்ஸ்ட் கோரிக்கை. 2வது கோரிக்கை, மாணவர்கள் மீது தடி அடிக்கிறது, லத்தி சார்ஜ் கொடுக்கறது யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? மாணவர்கள் நாங்க எங்களோட ஜனநாயக உரிமையை கேட்டு நாங்க போராட்டம் பண்றோம். இதுக்கு நீங்க எதுக்கு எங்க பசங்களை தடி வச்சு அடிக்கிறீங்க? என்ன ரைட்ஸ் இருக்கு தடி வச்சு அடிக்கிறதுக்கு எங்க பசங்க மேல? இது 2வது கோரிக்கையா. 3வது கோரிக்கை என்னன்னா, உடனடியாக பாரம்பரியமா 175 வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் எங்க காலேஜ்ல தொடர்ச்சியா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் எங்களுக்கு தொடர்ச்சியா நடக்கணும். இந்த தடவை நடக்காம போனதுக்கு நடந்து ஆகணும். நடக்கிறதுக்காக நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதனிடையே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள திமுக மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று மாணவர் பேரவை தேர்தல் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. எல்லா கல்லூரியிலும் தேர்தல்கள், மாணவர் மன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்ட நிலையிலே மாநில கல்லூரியிலே மட்டும் அதிமுக அரசியல் தலையீட்டால் தேர்தலை நடத்த விடாமல் சிலர் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. மாணவர் மன்ற தேர்தலை முறையாக நடத்திட வேண்டும் என்ற எண்ணத்திலே மாணவர்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு செல்வதற்காகவும் வாழ்த்து தெரிவிப்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் இங்கே வருகிறேன்.